அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தகப்பனே. எங்களுக்காக மரித்தவர், ஆதியும் அந்தமானவர், அல்பா ஓமெகாவானவர் ராஜா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க முடியாததற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் இந்த தமிழ் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஒவ்வொரு சகோதரிகளையும் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. அனைவரோடும் ஆண்டவர் இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய ஆண்டவருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக மற்றும் இந்த இயேசு நாமத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை ஆரம்பமாக நம்ம விடுதலை நாயகன் என்ற பாடலை பாடலாம்.
பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்களை நானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்களை நானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக உங்களை மீண்டும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே கடந்த வாரம் முழுக்க தேவன் அற்புதமாக ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கூட நாம் இந்த ஆராதனை துவக்கனால கூட இந்த அற்புதமான அந்த நாளை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும், உங்கள் நண்பர்களையும், குடும்ப உறுப்பினர்களையும் மற்றும் நம்ம எல்லோரையும் கூட இந்திய கிறிஸ்துவின் சபை சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அனைவருக்கும் தேவன் கொடுக்கிற வசனம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 வசனத்தோடு கூட நாம இந்த ஆராதனை துவங்குவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 117வது அதிகாரம் வசனம் 1, 2 வாசிக்கலாம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது அப்படின்னு வசனம் சொல்லுது. உண்மையிலேயே அது முழுக்க முழுக்க உண்மையா இருக்கு. ஏன்னா தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் பாதுகாப்போடு இருக்கிறோம், குடும்பங்கள் பாதுகாப்போடு இருக்குது. அதுக்கு காரணம் தேவன் நம்மேல் வைத்த கிருபை தான். அந்த கிருபை நிமித்தமா தேவனை துதியுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், நம்முடைய தேவ செய்தியாளர் சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பாங்க. அந்த செய்தி கேட்கும் பொழுது கூட நம்முடைய இருதயங்களை திறந்து நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கவலைகள், வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த தேவன் கொடுத்த இந்த நேரத்தை தேவனுக்காக ஒதுக்கி, அவருடைய வார்த்தைக்காக ஒதுக்கி, அவருடைய வார்த்தைகளை நாம கேட்கறதுக்கு தயாராக இருப்போம். இப்பொழுது பாடலோடு கூட நாம் இந்த ஆராதனை துவங்கலாம். நம்ம பாடல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பாங்க. ஜபத்தோடு கூட இந்த ஆராதனை நாம தொடங்கலாம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த அற்புதமான காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. அருமையான நாளை கொடுத்து கிருபைக்காகவும் நன்றி, கொடுத்த வசனங்களுக்காகவும் நன்றி சுவாமி. உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்போடு தேவைகள் சந்திக்கப்பட்டு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த ஆராதனை கலந்து கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகளை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவ பிரசன்னமும் உமது ஆவியானவரின் வல்லமையும் எங்களோடு கூட ஆராதனையோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி.
தேவ செய்தியாளரை ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை தாழ்த்தி ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபித்து இந்த ஆராதனை கையில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். அந்த பாடலுக்கு முன்பாக நம்ம சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பாங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் அப்படின்ற பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வருமே. பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரியில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். Okay, thank you, Dominic brother and family. ரொம்ப நன்றி. உங்கள் பாடல் மூலியமா எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினீங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய வாய்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்குதா சகோதர சகோதரிகளே? நல்லா கேக்குது. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஓகே, வெரி குட். தேங்க்யூ சோ மச். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையில பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னாக்கா அநேக பேர் அநேக விதமான வேலைகள்ல இருக்கலாம். ஓகே, வீக்கெண்டு நிறைய விதமான வேலைகள்ல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவருமே ஒன்று கூடி இங்க வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கிறோம். ஆமென். சோ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஓகே சபையாக கூடி வந்து தேவனை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். அது எனக்கு எப்பவுமே தோணும், உங்களுக்கு கூட அது தோணும் நான் நினைக்கிறேன். ஆமென்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, சோ சகோதர இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்புல நற்செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக நாம் இந்த நற்செய்தியை தேவனுடைய கரங்களை நாம் ஒப்புவிக்கும். ஜெபிக்கலாம். ஓகே, சோ தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில நாங்க சபையாக கர்த்தாவே ஒன்று கூடி உங்களுடைய ஆராதனையை கர்த்தாவே நாங்க பங்கு கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாம இருக்குது. ஆனா நீங்க கர்த்தாவே எங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ஆராதிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இங்க வந்திருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் நீங்க ஆசீர்வதியும் கர்த்தாவே. உங்களுடைய வசனங்கள் நாங்க படிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலியமா கர்த்தாவே எங்களுடைய இருதயத்துல கர்த்தாவே குற்ற உணர்வுகள் ஏதாவது இருந்தா எடுத்து போட்டு கர்த்தாவே உங்களுடைய அன்பும் கர்த்தாவே உங்களுடைய இரக்கமும் எங்கள் உள்ளத்துல வரும்படி கிருபை செய்தலும் இந்த ஆராதனை கரங்கள்ல படிக்கிறேன். இந்த நற்செய்தி கரங்களை படிக்கிறேன். ஒரே குமார் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சோ வெரி குட். சகோதர சகோதரிகளே, நமக்கு அனைவருக்குமே தெரியும், சபையாக நாம் ஒரு நற்செய்தியை நாம் தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கடந்த 3 வாரங்களாக நாம் குறிப்பிட்ட ஒரு நற்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சோ என்ன குறிப்பிட்ட ஒரு நற்செய்தி என்று பார்க்கும்போது, கடவுள் அமைதியா இருக்கிறார். அந்த தலைப்புல நாம் பார்த்து என்று சொல்லும் பொழுது, அவர் எல்லா விதத்தையும் அவர் எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் நம்மிடம் விட்டுட்டு அவர் அமைதியாக இல்லை. ஆமென். அதுதான் இந்த ஒரு நற்செய்தியில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 வகையான விஷயங்களை நாம் 2 தொடரில் நாம் பார்த்தோம். ஆமென். ஓகே, சோ எப்படியாக உடல் மற்றும் உணர்ச்சி வலி ஆகியவற்றை எப்படியாக மனிதனுக்கு துன்பங்கள் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மனிதனுக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படியாக கையாள வேண்டும் என்று நற்செய்தி மூலியமாக நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். ஆமென். ஓகே, சோ போன வாரம் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது நான் நினைக்கிறேன். ஆமென். எப்படியாக ஒரு மனுஷன் குருடனாக பிறக்கும் பொழுது அனைவருடைய ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மனுஷன் அவன் செய்த பாவம், அவங்க பெற்றோர் செய்த பாவம். ஓகே, அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அநேக கேள்விகள் இயேசு இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான கேள்விகள் நடந்திருக்கிறது. அதனால் போன ஞாயிற்றுக்கிழமை எப்படியாக ஒரு மனுஷன் செயல் அற்று பிறக்கும் பொழுது அவன் செய்த பாவம் இல்லை, அவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, அது தேவனுடைய மகிமைக்காக. ஓகே, அவன் கஷ்டப்படுகிறது தேவனுடைய மகிமைக்காக என்று விவரமாக ஓகே நாம் அந்த நற்செய்தியில நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால் கடவுளின் செயல்கள். ஆமென். ஆக்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அண்ட் சில நேரங்களில் சில இயற்கை பேரிழவுகள் நடக்கும் பொழுது இந்த உலகத்துல ஓகே சில விதமான பேரழிவுகள் நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த நேரத்துல சில பிபிடியை நான் பிரதர் பிபிடி போடலாம், ஜெயக்குமார் பிரதர். ஓகே, இயற்கை பேரழிவுகள் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? சோ சில நேரத்துல இயற்கை பேரழிவுகள் வரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது. ஐ மீன் கோர்ட்ல எந்த ஒரு எதுவும் கிடையாது. இயற்கை பேரழிவு அப்படி என்று சொன்னால் அது இயற்கையின் தாய் கொடுத்த ஒரு இதுவாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு காம்பன்சேட்டும் எதுவும் கிடைக்காது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ
இந்த போன வருடம் இந்த வருடத்துல நாம் பார்க்கும் பொழுது அநேக இயற்கை பேரழிவுகளை இந்த மனித குலம் பார்த்திருக்குது. ஆமென். என்னென்ன ஒரு பேரழிவுகள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமென். நாம் பார்க்கும் பொழுது ஓகே, ஆஸ்திரேலியா நாட்டுல ஒரு பேரிழவு நடந்தது. என்னது, அந்த காடு முழுவதும் நெருப்புனால சுடப்பட்டு அந்த பேரிழவு நடந்தது. அதன் மூலியமாக 400 பேரு இறந்திருக்கிறார்கள் மற்றும் 900 வீடுகள் சேதமாகி இருக்கிறது. ஓகே, இரண்டாவது பேரழிவுகள் நாம் பார்க்கும் பொழுது இந்தோனேஷியாவில், ஓகே, இந்தோனேஷியாவில் நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக ஓகே, சோ இந்த ஒரு ஓகே இந்த ஒரு நாட்டையே அப்படியாக சீரழிவு ஊட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் COVID-19. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உலகமே இந்த COVID-19ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, சோ நம்மளுடைய சகோதரர்கள் கூட சில பேர் இறந்து இருக்கிறார்கள் இந்த COVID-19 மூலியமாக. இது ஒரு விதமான ஒரு சீரழிவாக இருக்கிறது. மூன்றாவதாக அடுத்தபடியாக நான் பார்த்தா எரிமலை வெடித்து சிதறி அநேக பேர் இறந்து இருக்கிறார்கள். ஓகே, பூகம்பம் ஆகி அநேக பேர் இறந்து இருக்கிறார்கள். சமீபத்துல நமக்கு தெரியும், இந்த வருடத்துல வெட்டுக்கிளிகளுடைய ஒரு அட்டூழியம் ஆப்பிரிக்கா கண்டத்துல தொடர்ந்து இந்திய தேசத்துக்கும் வந்து அநேக ஒரு பயிர்களை அது நாசம் பண்ணி அது போயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆம்பன் சூறாவளி நமக்கு தெரியும். சூறாவளி காற்றின் மூலியமாக கடலோர பகுதியில் இருக்கிற அநேக மக்களுக்கு எவ்வளவு ஒரு சீரழிவு ஏற்படுத்தியது. ஓகே, சகோதரி, இந்த மாதிரியான சீரழிவுகள் வரும்பொழுது நம்மளுடைய எண்ணத்துல என்ன தோணும்? அவன் தேவன் எங்கு இருக்கிறார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஓகே, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் நம்மளுடைய எண்ணத்துல வர்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கிறது. அவன் நிச்சயமாக கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார். ஓகே, சோ கடவுளுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று. ஓகே, ஜெனிசஸ் 1:1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. ஆமென். இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் தேவனானவர் தான் படைத்தார். அது மட்டும் இல்ல, கொலேசியர்ல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த பூமியும் இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் அவர் படைத்தார், அவருக்காக படைத்தார் என்று நாம் இந்த வேத வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம். ஆமென். சகோதரர்களே, அடுத்த ஸ்லைட் ப்ரோ. ஓகே, சார், நமக்கு இந்த வசனங்கள் மூலியமா நம்ம பார்க்கிறோம், தேவன் வானிலையை மாற்றத்தை கூட செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். உபாகமத்திலையும் யாக்கோபிலையும் எலியா ஜெபிக்கும் பொழுது மழை வரக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது 3.5 வருடம் காலமாக மழை வராமல் இருந்தது. ஓகே, என்னாகுமம் 16, 30, 34 கூட நம்ம பார்க்கும் பொழுது தேவனானவர் எப்படியாக இந்த இயற்கையை எப்படியாக கையாளுகிறார் என்று சில விஷயங்களை கூட நாம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆமென். சோ அதனால் இந்த இயற்கை தேவனுடைய கையில் இருக்கிறது. அவருக்கு தெரியும் எப்படியாக கையாள வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஓகே, நமக்கு தெரியும்,
காலையில எழுந்த உடனே சூரியன் உதிக்கிறது, மாலையில் சந்திரன் வருகிறது, சூரியன் போய் சந்திரன் வருகிறது. ஓகே, இது எல்லாமே கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதே சமயத்தில் தேவனானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். சில சமயம் தேவன் செயல்படுகிறார் என்று நம்மளுடைய யோசனையில வரும்பொழுது அவர் பாவத்தை குறிச்சு கண்டிக்கிறாரு. சீரழிவுகள் வரும் பொழுது நம்மளுடைய எண்ணத்துல என்ன வருகிறது என்று சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் நடந்து கொண்டிருக்குது, ஏதோ ஒரு இடத்துல கடவுளுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துகிறது. சில சமயம் அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் சில சமயம் அது இயற்கையின் ஒரு செயலாக இருக்கிறது. அது நடந்துதான் தீர வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சோ அப்புறம் அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். வலி இந்த மாதிரியான அழிவுகள் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது பாதிப்பு ஏற்படும். சில சமயம் பாதிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில பாதிப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தவறுகள் மூலியமாக வரலாம், அல்லது மற்றவர்கள் தவறுகள் மூலியமாக நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென். ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ரோ. சோ வலி என்பது மோசமான காரியமா? ஓகே, வலி என்பது மோசமான காரியமா? சில சமயம் நம்ம நினைக்கலாம், ஓகே வலி எனக்கு ஏன் வருதுன்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு யோசனைகள்ல நமக்கு இருக்கும். ஒரு விளையாட்டு நபர் அவர் என்ன செய்தார், அவர் மருத்துவர்கிட்ட போய் சொன்னாரு, எனக்கு கால் இந்த மாதிரியான நடக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவர் அவருடைய உடலை பரிசோதித்து விட்டு, உங்களுடைய கால்ல எலும்பு உடைந்து இருக்கிறது என்று அவர் சொன்ன பிறகுதான் அந்த விளையாட்டு நபருக்கு தெரிய வருது, எனக்கு எலும்பு உடைஞ்சிருக்குது அப்படின்னு. அவன் அது எப்படி அவருக்கு தெரிய வந்தது அப்படி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு வலி வந்ததால் தான் அவருக்கு தெரிய வந்தது. அவன் சில சமயம் வலி நம்மளுடைய வாழ்க்கையில யோசிக்கும் பொழுது ஏன் வந்தது இந்த வலி நமக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நாம் ஆலோசிப்போம். வலி வந்தால்தான் அந்த வலியிலிருந்து சில விஷயங்களை நாம் சரி செய்ய முடியும். ஆமென். இப்போ நமக்கு வயிறுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, ஆனா வயிறு வலி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில என்ன ஆகும், வயிறு வெடிறது கூட வாய்ப்பு. ஆனா வலி இருக்கிறதுனால என்ன ஆகுது, உடனுக்குடன் நாம் மருத்துவர்களை சந்தித்து அதுக்கு தகுந்த மாத்திரையோ அதுக்கு தகுந்த சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஓகே அதுல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சகோதர சகோதரிகளே, வலி என்பது மோசமான காரியம் கிடையாது. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது வலிய தொடர்ந்து இருக்க முடியாமல் அதுக்கு சில விஷயங்கள் அதுல இருந்து இன்பத்தை கொடுக்கிறது தான் வலி. ஆமென். சோ சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த பூகம்பம் எப்படியாக வருகிறது, சில ஜியோகிராபி புவியியல் படித்த ஒரு நபர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த பூகம்பம் எப்படியாக வருகிறது என்று. அதுல டெக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு தகடுகள் ஓகே பிளேட் இருக்கும். அதுல சில விஷயங்கள் மாறுபடும் பொழுது ஓகே அதுல இருந்து வாயு வரும் பொழுது அப்பொழுதுதான் அந்த ஒரு பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இந்த பூகம்பம் வந்தால்தான் பூமியின் மண் அந்த உரம் நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எதுவுமே இல்லாத இருக்கும் பொழுது அந்த பூமியின் மண் நன்றாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சீற்றத்தின் அழிவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் யோசித்துக் கொள்வோம். நான் சொன்னது போல இந்த மாதிரியான பூகம்பம் வந்து கடவுள் அனுப்புறாரு, கடவுள் இது பண்றாரு. கடவுளுக்கு தெரியாம எதுவும் காரியம் நடக்காது. ஆனாக்கா சில இயற்கையான ஒரு விஷயங்களை நாம் பார்க்கும்போது அது நடந்துதான் தீரும். அதுதான் இயற்கைக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. இந்த நேரத்துல நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ரோமர் 8:18. ரோமர் 8:18 வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த உலகத்துல சில வசனம் என்ன சொல்லுகிறது? அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த உலகத்துல இருக்கும்போது சில பாடுகள் நமக்கு ஏற்படுவது வாய்ப்பு. ஆமென். ஏனென்றால் நாம் மனித பிறவைகளாக இருக்கிறோம். மனித பிறவைகளாக இருக்கும் பொழுது சில பாடுகள் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஓகே, சோ ஆனால் அந்த பாடுகள் ஆன பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சில பாடுகளை நாம் அனுபவித்து அந்த நித்திய வாழ்வுக்கு நாம் நம்மளுடைய எண்ணத்துல தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கிற பாடுகளை நாம் ஈஸியாக கையாள முடியும். ஆமென். அதை சுலபமாக கையாள முடியும். அதனால் சகோதரி இங்க வசனங்கள் சொல்லுகிறது போல இந்த உலகத்துல பாடுகள் இருக்கலாம். ஆனால் வருபோகும் காலங்களில தேவனுடன் நாம் வாழும் பொழுது அந்த இடத்துல பாடுகள் எதுவுமே கிடையாது. ஆமென். யோவான் 8:31-32 முடிய. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சோ நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு சத்தியம் தெரிய வரும். சத்தியம் தெரிந்தால் என்னவாகும்? அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென். சகோதரர்களே, தேவனானவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு அநேக விஷயத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை சுதந்திரம் இல்லாம படைத்திருக்கலாம் நம்மள. ஆமென். சுதந்திரம் இல்லாம படைத்திருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க எந்த ஒரு எந்த ஒரு தவறும் நடந்திருக்காது. எந்த ஒரு நம்மளுடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம நடக்க மாட்டோம். சோ தேவனானவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்து இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த ஒரு திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, சகோதரிகளே, இந்த சுதந்திரத்தை நாம் எப்படியாக கையாளுகிறோம்? சில சமயம் நாம் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது அநேக விதமான துன்பங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் அந்த சுதந்திரத்தை, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நல்லபடியாக நாம் கையாளும் பொழுது நமக்கு நன்மைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சகோதரிகளே, இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். ஓகே, சோ தேவனானவர் செயல்படக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். செயல் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது. இந்த உலகத்தை உலகத்தின் மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அவன் தேவனானவர் இந்த உலகத்தை அன்பு செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அவன் தேவனானவர் இந்த உலகத்தை அவருடைய இருதயத்தின் மூலியமாக அன்பு செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அதனால் சகோதரிகளே, நம்மளுடைய யோசனைகள்ல என்ன வரும் சொல்லும் பொழுது, தேவன் செயல்படுகிற தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் அழித்து விடுவார். அவர் எல்லா விதமான
சின்ன சின்ன பாவங்களை செய்தா நம்மளை அழித்துவார். அந்த மாதிரியான யோசனைகள்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவன் மன்னிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார், நம்மை அன்பு செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார், நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அதுதான் நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக அன்பு செய்தார் நம்மை அப்படி என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாக பெற்றோருக்கு பிள்ளைகள் படியாக இல்லாத இருந்தால் கூட பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அன்பு செய்கிறார்கள். ஆமென். நாம் எப்போதாவது சகோதரி நம்ம பிள்ளைகளை அவர்கள் அழியணும் அப்படின்னு நம்ம யோசித்திருக்கிறோமா? கிடையாது. அவர்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்படணும் அப்படின்னு நாம் நினைத்திருக்கிறோமா? கிடையாது. அவர்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் சரி, நம்மளுடைய யோசனையில எப்படியாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம், அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம், அவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம். அதே போலதான் தேவனானவர் கூட சகோதரிகளே. ஓகே, சோ இந்த உலகம் நினைக்கிறது போல கிடையாது. ஓகே, சில சமயங்கள்ல அநேக சபைகள்ல கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேக விதமான விஷயங்கள்ல கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதாவது இயற்கை சீரூற்றுகள் வரும் பொழுது இதன் தேவனுடைய கோபாக்கினை அப்படின்ட்டு சில நபர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் அது தேவனானவர் சில விஷயங்களை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சில விஷயங்கள் அது நடந்தே தீர வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் மனித குலத்துக்கோ இந்த இயற்கைக்கோ ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கலாம். அதனால் தேவனானவர் அதை அனுப்புகிறார். தேவனானவர் அதை அவருடைய உத்தரவின் பெயரில் நடக்கும். அவன் ஆனால் எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுமே தேவன் தான் செய்யறார், அவரு தான் அனுப்புறார், அவரு தான் இது பண்றாரு அப்படின்ட்டு தேவன் மேல நாம் குறை சொல்ல ஒரு நபர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். இதற்கு முன்பாக 2 ஞாயிற்றுக்கிழமையில நாம் படித்தோம் அல்லவா? ஓகே, எப்படியாக துன்பங்கள் எப்படியாக வருகிறது. இது தேவன் மூலியமா வர்றது கிடையாது. துன்பங்கள் சில சமயங்கள்ல நம்மளுடைய தவறுகள்னாலையும் மற்றவர்கள் செய்ய தவறுகள்னாலையும் நமக்கு துன்பங்கள் வருகிறது. அது நம் தேவனை குறை சொல்ல முடியாது. ஓகே, சோ இந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சகோதரர்களே, தேவன் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் நமக்கு என்ன நல்லதோ அது செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15 கூடிய சகோதரரை நான் படிக்க விருப்பப்படுறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 14-15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த ஒரு வசனத்துல சகோதர நாம் பார்க்கிறோம், தேவனானவர் எப்படியாக அவருடைய செயல் திட்டத்தை இங்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவன் செயல்படுகிற தேவன். அவர் எரேமியால கூட நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது, அவர் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். எப்பொழுதுமே மக்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். எப்பொழுதுமே எந்த மக்கள் என்னை தேடுகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவனானவர் எப்படியாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்து இருக்க எல்லோரும் மரித்தார்கள். சோ நம்ம அனைவருக்காகவும் ஒருவர் மரித்திருக்கிறார். நம்முடைய அனைவருக்காகவும் ஒருவர் செயல்பட்டிருக்கிறார். அவர் யார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். சகோதரர்களே, சோ நாம் நம்மளுடைய எண்ணங்களில் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர் ஆதியிலிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய இயற்கை மூலியமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு
கொண்டிருக்கிறார், நம்மளுடைய சந்ததிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலையும் அவர் செயல்படக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். மனித குலத்துக்கு என்ன தேவை என்று ஒரு விஷயத்தை கூட அவர் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். சகோதரர்களே, இந்த காலை வேளையில நாம் நினைத்து பார்க்கலாம், தேவனானவர் செயல்படக்கூடிய ஒரு தேவன். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் பார்க்கும் பொழுது அநேக தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு சம்பிரதாயமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபரா இருந்ததுனால எப்பொழுதுமே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனால் தேவனானவர் எனக்காக செயல்பட்டிருக்கிறார் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில நினைத்ததே கிடையாது. எப்பொழுது சபைக்கு அழைக்கப்பட்டு சபையுடைய வசனங்களை எனக்கு கற்பிக்கப்பட்டு அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, தேவன் எனக்காக செயல்பட்டிருக்கிறார், தேவன் என்னுடைய பாவத்துக்காக செயல்பட்டிருக்கிறார், என்னை அன்பு செய்வதற்காக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற சில விஷயங்கள் எனக்கு உணரப்பட்டது. ஆமென். அதை உணர்ந்த உடனேதான் என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த காலை வேளையில கூட நாம் பார்க்கலாம், ஆதியிலிருந்தே தேவன் செயல்படக்கூடிய தேவனா இருக்கிறார். ஓகே, எப்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார், அநேக ராஜாக்கள் மூலியமாகவும் செயல்பட்டிருக்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அண்ட் இயற்கை மூலியமாகவும் சில நம்மளை அழிவு கொண்டு வரோம், இந்த மாதிரியான ஒரு காரியத்துல அவரு செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமென். அதனால நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தேவன். ஓகே, எல்லாமே நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது இந்த நற்செய்தியை நாம் தியானிப்போம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த செயல்களை நினைத்து கூறுவோம், நினைந்து நம்மளுடைய ஞாபகத்துக்கு நாம் வர வைப்போம். ஆமென். அண்ட் தேவன் செய்த காரியங்களை நாம் யோசிப்போம். இந்த கால வேளையில நாம் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் புசிக்கும் பொழுது நாம் யோசிப்போம், தேவனானவர் எனக்கு நல்ல விஷயங்களை செயல்படக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அவர் என்றைக்குமே எனக்கு கெட்டது பண்ணக்கூடிய நபர் கிடையாது, பேரழிவு கொண்டு வரக்கூடிய தேவன் கிடையாது. என்றைக்குமே அவரு நல்லது, எனக்கு என்ன தேவையோ அது செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு நினைத்து இந்த காலை வேளையில நாம் திருவிருந்துல பங்கு கொள்ளலாம். தேவனானவர் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவே நமக்காக செயல் திட்டத்துக்காக நமக்கு கொடுத்து நம்மளை எவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் தியானித்து நாம் இந்த திருவிருந்தை எடுப்போம். ஒரு 30 நிமிடம் நாம் மௌனமாக இருந்து இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நினைத்து Okay, let's pray, bro. Let's pray. அப்பத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஜீவ தண்ணீர் நீரே தகப்பனே, இந்த அருமையான தாகம் தீர்க்கும் Continue the song, bro. Jacob, bro, will pray. Yeah, we'll pray and then start, bro. Okay. Yeah, let's pray. ஜெபிப்போம். இதோ தகப்பனே, இந்த அருமையான வேலை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய நற்செய்திகள் மூலியமா, உங்களுடைய வசனங்கள் மூலியமா கர்த்தாவே, எப்படியாக நீங்கள் செயல்படுகிற ஒரு தேவனா இருக்கிறீர் என்று நாங்க பாக்குறதுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்க உங்களுக்கு நன்றி கடனாகவும் உங்களுக்கு உகந்த ஒரு
பிள்ளைகளாகவும் நாங்கள் நடக்கிறதுக்கு கர்த்தாவே ஆஸ்வதியும். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் புசிக்கும் பொழுது உங்க கிருபை உங்களுடைய அன்பு எங்க மேல இருக்கிறதுக்கு நாங்கள் கிருபை செல்ல வேண்டும் என்று இந்த வேலையில ஜெபித்து இதெல்லாம் இயேசுவின் மூலியமாக ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்க ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் வாரும் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்று அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்று வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வணக்கம் சகோதர சகோதரிகளை. இந்த காலை வேளையில் அற்புதமான செய்தியை கொடுத்த சகோதரன் ஜேம்ஸ்காக உங்களுக்கு எல்லோருக்கும் சார்பில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய செயல் என்ப தலைப்பில் அநேக விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு தேவன் அநேக பேரழிவையும் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் அவருடைய குமாரனையும் நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் வந்த பொழுதிலும் அந்த துன்பங்கள் தேவனுடைய மகிமைக்காக என்று நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:12 பார்க்கும்பொழுது இன்றைக்கு வர எல்லா துன்பங்களும் வெறும் அல்பமானது என்று நாமும் நினைக்கப்படுவது. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம இயேசுவின் அந்த அன்பின் நிமித்தம் நாம ஜீவிக்கணும். அவருடைய அன்பு நம்ம வலியுறுத்துகிறது என்பதையும் நம்ம கவனித்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுக்குள்ள இன்னைக்கு அநேக துன்பங்கள் வந்திருக்கலாம் இந்த பேண்டமிக் மூலியமாக. இருந்த பொழுதிலும் அவருடைய அன்பு
நிலைத்திருந்தால் நம்ம இன்னும் அவரை மகிமைப்படுத்த அநேக வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம அறிவிப்புகளை கவனிப்போம். அடுத்த வாரம் யூடியூபில் நம்ம எல்லாரும் சந்திக்க இருக்கிறோம். காலை 9:30 மணி அளவில். புதன்கிழமை அன்று குடும்பமாக நம்ம ஆராதனை கலந்து கொண்டிருக்கும். சகோதரர் ரோஜர் அவர்கள் தொடர்ந்து ஃபேமிலி டிவோஷன் என்ற தலைப்பில் நடத்துகிறார். மாலை 7:30 மணிக்கு எல்லோரும் மாத காணிக்கையை செலுத்த விண்ணப்பிக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய காணிக்கை பலருக்கு உபயோகமாக இருக்கிறது. சபையின் தேவைகளுக்காகவும் அநேக ஏழை எளிய மக்களுக்காகவும் இந்த ஒரு காணிக்கை உபயோகமாக இருக்கிறது. இன்றைக்கு கேகேசி இருக்காது. ஒரு குட் நியூஸ் என்ன பார்க்கும் பொழுது, தீபக் மற்றும் நிரேஷா வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி திருமணமாக போகிறார்கள். நன்றி. இந்த நேரத்தில் ஜெபத்தின் மூலியமாக நம்ம ஆராதனை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தாவே, தேவனின் செயல் என்ற தலைப்பில் தேவனே அநேக விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் ராஜா. கண்டிப்பாக தேவனே, இந்த உலகத்தில் அநேக பேரழிவுகள் வந்த பொழுதிலும் கர்த்தாவே, நீர் எங்களை தேவனே உங்களுடைய அன்பு நிமித்தம் கர்த்தாவே எங்களை காத்து வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவை சார்ந்து ஜீவிக்கப்படுத்தி தேவனே எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கண்டிப்பாக தேவனே, எங்க மத்தியில் அநேக குடும்பங்களில் கர்த்தாவே துக்கம், சோர்வுகள் தேவனே, அநேக அன்பானவர்கள் தேவனே எழுந்திருக்கிறோம் ராஜா. கண்டிப்பாக எல்லாமே கர்த்தாவே உங்களுடைய மகிமைக்காக என்று நாங்கள் என்னை தேவனை உண்மை மகிமைப்படுத்துறதுக்காகவே நாங்கள் ஜீவிக்க முடிக்க எங்களை ஆசீர்வதிக்க முடிக்க விஷயம் கொண்டாடுகிறோம் கர்த்தாவை. இந்த நேரத்தில் தேவனே நீரே சுவாமி எங்கள் எல்லோரையும் கர்த்தாவை காத்து வழிநடத்தும். தொடர்ந்து தேவனே நாங்கள் உண்மை சார்ந்து ஜீவிக்கும்களுக்கு எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாவற்றும் ரட்சகரும் கர்த்தருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென் ப்ரோ, ஆமென். இந்த வேளையில